2026ஆம் ஆண்டிற்கான குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. வகுப்புகள், டெஸ்ட், PDF ஆகிய அனைத்தும் அடங்கிய அரசன் பேட்ச் இதோ உங்களுக்காக லான்ச் ஆகிறது. வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். 40,000 கேள்விகள், 1800 வீடியோக்கள், பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். TNPSC அப்டேட்டட் கேள்விகளை எதிர்கொள்வதற்கு சூப்பர் பிரெயின் மெத்தட் வீடியோக்கள் வழங்கப்படும். இவை அனைத்தும் அடங்கிய ஆஃபர் தொகை ரூபாய் 2200 மட்டுமே. அரசன் பேட்ச் ஆஃபருக்கான கடைசி தேதி நவம்பர் 20ஆம் தேதி வரை மட்டுமே. அரசன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் அரசன் பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். டிஎன்பிசி லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம சூப்பர் பிரெயின் திட்டம், அதாவது சூப்பர் பிரெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கா போட்டு உடைச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 500 பாயிண்ட்ஸ், அதாவது டாப் 500 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த பார்ட்ல நார்த் இந்தியா மற்றும் அதாவது வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலங்கள கூடிய எல்லா ஃபேக்ட்ஸும் பார்த்துருப்போம். ரைட்டா? யாரும் பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க, அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த பாகம் 2, இப்போ இந்த வீடியோ பார்ட் 2, அதாவது பாகம் 2. இந்த பாகம் 2ல நம்ம எதை முடிக்க போறோம் அப்படின்னா வடகிழக்கு இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியால இருந்தா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க. எப்பவுமே இந்த சூப்பர் பிரெயின் திட்டம் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுல நான் ப்ரூஃபை ஃபர்ஸ்ட் காட்டிடுவேன். அதாவது ப்ரூஃப்னா என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி சாயல்ல இந்த வடகிழக்கு இந்தியான்னு சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோல அந்த சாயல்ல கேட்கக்கூடிய கேள்விகளை ப்ரூஃபா காட்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் உள்ள போவேன். அத வரிசையில அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரூஃபை. நார்த் ஈஸ்ட் இந்தியா டிஎன்பிஎஸ்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது நான் சாம்பிளுக்கு 3 கேள்விங்கறேன். ரைட்டா? அது ஒரு 5 6 கேள்வி 7 கேள்வி வரைக்கும் ஓடுதுன்னு வெச்சுங்களே. சாம்பிளுக்கு 3 கேள்வி நீங்க பார்த்த கேள்விகளா இருக்கும். டாஃப்லா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை பார்த்திருப்பீங்க. அதாவது மேத்ஸ் ஃபாலோவிங்ல டாஃப்லா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை பார்த்திருப்பீங்க. இது வடகிழக்கு இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் क्वेश्चन. ஜோனல் கவுன்சில், அதாவது மண்டல குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பார்த்திருப்பீங்க. ஜோனல் கவுன்சில் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஸ்டேட்மெண்ட் கேள்வியில பார்த்திருப்பீங்க. அது ஒரு கேள்வி. ரைட்டா? இது வடகிழக்கு இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது ஜோனல் கவுன்சில், நார்த் ஈஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு 2 இருக்கு. இது ஏறத்தாழ வடகிழக்கு இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். ஜோனல் கவுன்சில் ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது, ஆனா அதுக்குள்ளே வடகிழக்கு கவுன்சில் ஒன்று இருக்கு. ரைட்டா? அந்த மாதிரி கேள்வி அடுத்த வரப்போற எக்ஸாம்ல கேட்கலாம். அதனால அந்த ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். கார்பி போடோலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி பார்த்திருப்பீங்க. ரைட்டா? சோ அந்த கேள்வி எடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு நான் 3 கேள்வி காட்டுறேன். இந்த 3 கேள்வி நம்ம அனலைஸ் பண்ண வச்சுக்கோம். இந்த 3 மட்டும் இல்ல, மொத்தமா 7 கேள்வி கேட்டிருக்காங்க. இது 2024 25 நான் சொல்றேன். அது மாதிரி 2022 23 இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 7 இருந்து 8 கேள்வி கேட்டிருக்காங்க. அனலைஸ் பண்ண வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியால நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேப் தெரிஞ்சுக்கணும். வடகிழக்கு இந்தியாவில் கூடிய கிளைமேட் காலநிலையை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பூர்வாஞ்சல் இமயமலையை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பாலிட்டிக்கலா, அதாவது வடகிழக்கு இந்தியாவோட கூடிய அந்த கவுன்சில், ரைட்டா, அந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பாலிட்டி ரிலேட்டடா. அப்புறம் ஜியோகிராஃபி ரிலேட்டடா, அதாவது புவியியல் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த சாம்பிள் क्वेश्चंस பார்த்த வரைக்கும், ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்த வரைக்கும் இந்த 3ல இருந்து அடிப்படையா கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ இந்த 3மே இந்த ஒரே வீடியோல நம்ம முடிக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது நம்ம என்னென்ன டாபிக்ஸ் முடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியா மேப்ல வடகிழக்கு இந்தியால என்னென்ன மாநிலங்கள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரியணும். பிளஸ் அந்த மாநிலங்களை என்ன மாதிரி காலநிலை கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபியும் ஃபுல்லா இழுத்துடணும். 10th ஜியோகிராஃபில இருக்கு, அந்த இதுவும் சேர்த்து பார்த்துடணும். அப்புறம் நேஷனல் பார்க், தேசிய பூங்காக்கள் பார்த்துடணும். அப்புறம் ஹில்ஸ், அங்குடைய மலைகள், இந்த டாஃப்லா மலைகள் சொன்னேன்ல, அது ஃபுல்லா பார்த்துடணும். அப்புறம் மவுண்டன் பாசஸ், கனவாயின்னு சொல்லுவாங்க, அதுவும் கேட்டிருக்காங்க. அந்த மவுண்டன் பாசஸ் ஃபுல்லா பார்த்துடணும். அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ், வடகிழக்கு இந்தியாவில் கூடிய முக்கியமான பண்டிகைகள் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்துடணும். அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர்கோள இருப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? உயிர்கோள காப்பகம் சொல்லுவாங்க, அதையும் பார்த்துடணும். அது வடகிழக்கு இந்தியா மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவில எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, என்னென்ன ஸ்டேட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துடணும். இது ஸ்கூல் புக்ல இருக்கு. ரைட்டா? ட்ரைப்ஸ், பழங்குடியினர்கள், எந்தெந்த மாநிலம் என்னென்ன பழங்குடியினர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் மற்றும் சார்ந்த பழங்குடியினர் எந்த மாநிலம் சொல்லிட்டு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால அதையும் பார்த்தோம். ஃபேக்ட்ஸ், வடகிழக்கு முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்னென்ன, மேகாலயால என்ன ஃபேமஸ், அருணாச்சல பிரதேசல என்ன ஃபேமஸ், அந்த ஃபேக்ட்ஸும் பார்த்தோம். அப்புறம் மண்டல கவுன்சில் கேட்டிருக்காங்களே, அந்த மண்டல கவுன்சில் மற்றும் வடகிழக்கு கவுன்சில் அது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம். அப்புறம் மணிப்பூர்ல குறிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல கடைசி 3 வருஷமாவே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ வச்சு வரக்கூடிய எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம். ரைட்டா? சோ அதையும் பார்த்துடணும். மொத்தம் ஒரு 10 டாபிக் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். வடகிழக்கு இந்தியால ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு 10 கேள்வி 10 டாபிக் செலக்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா மேப். இந்த இந்தியா மேப்ல இதுக்கு முன்னாள் வீடியோல வட இந்தியா ஃபுல்லா, மத்திய இந்தியா ஃபுல்லாவே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வடகிழக்கு இந்தியாவை பார்ப்போம். இந்த வட இந்தியாவில் ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டு இருந்தா ஒரு ரிவிஷன் மாதிரி சும்மா பண்ணிடலாம். மேலே காஷ்மீர், அதாவது எந்தெந்த ஸ்டேட் மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாம். காஷ்மீர், லடாக்,
கீழே வந்து இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து மத்திய இந்தியா மற்றும் வட இந்தியா. இப்போ வடகிழக்கு இந்தியானா இங்க இருக்கு பாருங்க. சரியா? வடகிழக்கு இந்தியாவில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா சிக்கிம். சிக்கிமோட தலைநகரம் வந்து கேங்டக். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து பூட்டான்ங்கிறது வேற நாடு. ரைட்டா? பூட்டான்ங்கிறது வேற நாடு. இந்த சிக்கிம்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நேபாள் இருக்கும், சிக்கிம்க்கு ரைட் ஹேண்ட் சைடு பூட்டான் இருக்கும். பூட்டானும் நேபாளும் நம்ம இந்தியாவுக்குள்ள வராது, வேற வேற நாடு அது. ரைட்டா? ஸோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் நம்ம இந்தியாவில் வடகிழக்கு இந்தியாவில் ஒரு மாநிலமாக திகழ்கிறது. அதோட தலைநகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்டாநகர். அது கீழே பார்த்தீங்கன்னா அசாம். அசாமோட தலைநகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பூர். ஸோ சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், அசாம். அது கீழே பார்த்தீங்கன்னா மேகாலயா. மேகாலயோட தலைநகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷில்லாங். மேகாலயோட தலைநகரம் என்னன்னா ஷில்லாங். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்து. நாகாலாண்டோட தலைநகரம் வந்து கொஹிமா. அதாவது சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலயா, அந்த சைடு நாகாலாந்து. நாகாலாந்து கீழே பார்த்தீங்கன்னா மணிப்பூர். தலைநகரம் வந்து இம்பால். மணிப்பூரோட தலைநகரம் வந்து இம்பால். அது கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிசோரம். மிசோரமோட தலைநகரம் பொறுத்த வரைக்கும் ஐஸ்வால். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா திரிபுரா. திரிபுரா தலைநகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகர்டலா. அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. ரைட்டா? ஸோ ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் வந்து மைண்ட் செட் ஆயிடுங்க. கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாகிரபியில் படிச்சிருப்போம். அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்திய பெருங்கடல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பருவ காற்று இருக்குல்ல, இந்திய பெருங்கடல்ல இருந்து வரும். அது வந்து இப்படி அடிக்கும், இந்த மாதிரி அடிக்கும். ரெண்டு பிரான்ச்சா பிரியும். தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டு கிளையா பிரியும். ஒரு கிளை வந்து கேரளால போய் அடிக்கும், கர்நாடகாவில் அடிக்கும், கோவாவில் அடிக்கும், மகாராஷ்டிரில் அடிக்கும். இன்னொரு கிளை வந்து இந்த சைடு போகும், அதாவது வங்காள விரிகுடா. இதான் வங்காள விரிகுடா கடல். ரைட்டா? இது அரபிக் கடல். அரபிக் கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளைன்னு சொல்லிட்டு தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டு ரூட்ல போகும். ஸோ இந்த ரூட்ல பயணிக்குதுல, இந்த ரூட்ல பயணிக்கிற இந்த தென்மேற்கு பருவக்காற்று நேரா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரூட்ல அப்படியே நேரா வந்து மேகாலயில வந்து அடிக்கும். ரைட்டா? ஸோ மேகாலயில மாசின்ட்ரம் அப்படிங்கிற இடம் தான் வந்து இந்தியாவிலே வெட்டஸ்ட் பிளேஸ், ஈரமான பகுதி. அங்கதான் மழைப்பொழிவு அதிகமாக நடக்கும். மாசின்ட்ரம் சொல்லுவாங்க. ரைட்டா? மேகாலயில அங்க அடிச்சு இங்க ஃபுல்லா மழை கொடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நகர்ந்து அப்படியே இங்க வந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் வரும். ரைட்டா? இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இன்னொரு பிரான்ச் வந்து இங்க வரும்னு சொன்னேன்ல, இது அப்படியே குஜராத்குள்ள நுழைஞ்சு, ராஜஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு, இது ரைட் ஹேண்ட் சைடு நுழைஞ்சு அப்படியே உத்தரப்பிரதேசில் ரெண்டும் மீட் பண்ணிக்கும். ஏதாவது தென்மேற்கு பருவக்காற்றோட ரெண்டு பிரான்ச்சும் ரெண்டு கிளையும் இப்படி போயிட்டு அங்கே வந்து மீட் பண்ணிக்கும். இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று சம்மந்தப்பட்ட புவியியல். ரைட்டா? சம்மந்தப்பட்ட புவியியல் கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா தான் நமக்கு மெயின். ஸோ இதான் வடகிழக்கு இந்தியா. இது கூட எல்லா மாநிலங்களும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த ஸ்டேட் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு சரியாக புரியும். ரைட்டா? ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வடகிழக்கு இந்தியா மைண்ட் செட் ஆயிடுச்சு, என்னென்ன ஸ்டேட் இருக்குன்ட்டு. இப்போ ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேசிய பூங்காக்கள். வடகிழக்கு இந்தியாவில் கூடிய தேசிய பூங்காக்கள் வரிசையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிக்கிம். சிக்கிம்ல இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய பூங்கா, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா. கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா இது யுனெஸ்கோ சைட்டு. ரைட்டா? யுனெஸ்கோ சைட் இது. கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அப்படியே ஷார்ட்கட்டும் நான் கையோட சொல்லிடுறேன். சிக்கிம் வந்து கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சிக்கனமா இரு, கஞ்சத்தனப்படாத. சிக்கனமா இரு, கஞ்சத்தனப்படாத. இதான் ஷார்ட்கட். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில சிக்கனமா இருக்கணும், கஞ்சத்தனப்படக்கூடாது. சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. சிக்கனம்னா சிக்கிம், கஞ்சத்தனப்படாதங்கிறல அது கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கானாலே சிக்கிம். ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. சிக்கிம்னா கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா. அந்த சிக்கிம் பத்தி இன்னொன்னு சொல்றேன். இந்தியாவிலே இயற்கை விவசாயம் நிறைவேற்றிய முதல் மாநிலம், முழு மாநிலமும் இயற்கை விவசாயமாக நிறைவேற்றிய முதல் மாநிலம் சிக்கிம் தான். அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் 100% நிறைவேற்றிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் சிக்கிம் தான். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இந்தியாவில் 100வது ஏர்போர்ட் எங்க திறந்து வச்சாங்கன்னு கேட்பாங்க, அதுவும் சிக்கிம் தான். 100வது ஏர்போர்ட் சிக்கிம். ஆர்கானிக் ஃபார்மிங் சிக்கிம். சிக்கிம்க்கு வந்து மாநில அந்தஸ்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1975ல கொடுத்துருப்பாங்க. அப்படியே 360 டிகிரி ஆங்கிளில் பார்க்கணும். 1975ல சிக்கிம்க்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கணும். கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கானாலே சிக்கிம். அசாம். அசாம்னாலே நமக்கு வந்து ஒரு 1 2 3 4 5 ஒரு 5 தேசிய பூங்கா ஞாபகம் வச்சுக்கணும். திப்ரு சைக்கோவா கீழே தமிழ்ல இருக்கு. திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா, மனாஸ் தேசிய பூங்கா, நமேரி தேசிய பூங்கா, ராஜீவ் காந்தி ஒராங் தேசிய பூங்கா. ரைட்டா? திப்ரு சைக்கோவா, காசிரங்கா, மனாஸ், நமேரி, ராஜீவ் காந்தி ஒராங். இது எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சாம் ஸ்ரீரங்கம்ல ஒரு மேனை பார்க்கறான். அவன் நேம் என்னன்னு கேட்கிறான். அதற்கு அவன் திமுரா, சைக்கோவா
என் பெயர் ராஜீவ்னு உளர்றான். சாம் ரைட்டா அப்படின்னா அசாம். ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னா கசிரங்கா தேசிய பூங்கா. ஒரு மேனை பார்க்குறான் அப்படின்னா மனாஸ். அதாவது கசிரங்கா, ஸ்ரீரங்கனா கசிரங்க, மேன்னா மனாஸ். அவன் நேம் என்னன்னு கேட்குறான், நமேரி. நெமேரி இல்லை நமேரி. அவன் ராஜீவ் காந்தின்னு உளர்றான்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் இருக்கா, ராஜீவ் காந்தி ஒராங் தேசிய பூங்கா. ஒராங்னா உளர்றான் ரைட்டா. ஸோ அவன் ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு திமுரா சைக்கோவா உளர்றானா, திப்ரு சைக்கோவா ரைட்டா. ஞாபகம் வச்சுங்க. சாமு ஸ்ரீரங்கத்தில் ஒரு மேனை பார்க்குறான், கசிரங்கா. மேனை பார்க்குறான் மனாஸ். நேம் என்னன்னு கேட்குறான், நமேரி. அவன் ராஜீவ் காந்தின்னு உளர்றான், ராஜீவ் காந்தி ஒராங். எப்படி உளர்றான்னா திமுரா சைக்கோவா. ஸோ திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா ரைட்டா. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கேள்வி. காசிரங்கா நேஷனல் பார்க் ரொம்ப முக்கியம். அங்கதான் வந்து ஒன் ஹேண்ட் ரைனோசரஸ், ஒத்தை கொம்பு காண்டாமிருகம் வடகிழக்கு இந்தியாவிலே எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அசாம்ல தான் இருக்கு. அசாம்ல எந்த தேசிய பூங்கா அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்கால இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுங்க ரைட்டா. பிளஸ் ஓகே, அதோட ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அசாம்ல இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் மைண்ட் செட் ஆயிடுச்சு. அது மணிப்பூர்ல வந்து கேபுல் லம்ஜோ தேசிய பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு. கேபுல் லம்ஜோ நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர்ல இருக்கு. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, கேபிள்கார மணி லஞ்சம் வாங்க மாட்டாரு. கேபிள்கார மணி லஞ்சம் வாங்க மாட்டாரு. ஸோ கேபிள்கார மணி அப்படின்னா கேபிள்னா கேபுல், கேபிள்னா கேபுல், மணினா மணி ரைட்டா. மணிப்பூர்ல மணினா மணி, கேபிள்கார மணி லஞ்சம் வாங்க மாட்டார். அப்பனா மணிப்பூர்னா கேபிள் லம்ஜோ நேஷனல் பார்க், கேபுல் லம்ஜோ தேசிய பூங்கா மணிப்பூர். அது மேகாலயா. மேகாலயால 2 நேஷனல் பார்க் ஃபேமஸ். ஒன்னு வந்து பல்பக்ரம், இன்னொன்று வந்து நோக்ரக். பல்பக்ரம் நோக்ரக். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, மேகாவோட நோக்கியா போனு பல்பு குத்துருச்சு. மேகா நோக்கியா போன் வச்சிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நோக்கியா போன் என்ன வேலையா செய்யுது, மேகாவோட நோக்கியா போனு பல்பு குத்துருச்சு ரைட்டா. ஸோ மேகாவோட நோக்கியா போன்னா மேகாலயா, நோக்கியா போன் பல்பு குத்துருச்சு அப்படின்னா நோக்கியானா நோக்ரக், பல்பு குத்துருச்சுன்னா பல்பக்ரம். அதான் மிசோரம். மிசோரம்ல நேஷனல் பார்க்லாம் பாருங்க, முர்லன் ஃபங்பி ப்ளூ தேசிய பூங்கா, மவுண்டைன் தேசிய பூங்கா. முர்லன் ஃபங்பி ப்ளூ தேசிய பூங்கா, மவுண்டைன் தேசிய பூங்கா. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ராம் மற்றும் முருகன். ராம்னா மிசோரம், முருகன்னா முர்லன். ராம் மற்றும் முருகன் மவுண்டைன் ஏரி. மவுண்டைன் ஏரினா மவுண்டைன் தேசிய பூங்கா ரைட்டா. மவுண்டைன் ஏரி பிரான்ஸ் சாப்பிட்றாங்க. பிரான்ஸ் இருக்குல்ல, மீன் ராட்டு பிரான்ஸ், அந்த பிரான்ஸ் சாப்பிட்றாங்க. பிரான்ஸ்னா என்னன்னா ஃபங்பி ப்ளூ தேசிய பூங்கா. ராம் மற்றும் முருகன் மவுண்டைன் ஏரி பிரான்ஸ் சாப்பிட்றாங்க ரைட்டா. நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றப்போ டக்குன்னு பார்த்துடலாம். நாகாலாந்து வந்து இந்தாங்கி நேஷனல் பார்க். நாகாலாந்துல இருக்கக்கூடிய தேசிய பூங்கா வந்து இந்தாங்கி. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நாகா அர்ஜுன் ஒரு இடிதாங்கி. நாகா அர்ஜுன் ஒரு இடிதாங்கி. நாகார்ஜுன் இருக்கா இல்ல, அவர் இடிதாங்கி ரைட்டா. திரிபுரா. திரிபுரா வந்து பைசன் நேஷனல் பார்க், கிளவுடட் லியோபார்ட் நேஷனல் பார்க்னு சொல்லிட்டு 2 தேசிய பூங்கா திரிபுரால இருக்கு. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஜாலியா திருப்பு போனேன், போற வழியில பைசனையும் லியோபார்டையும் பார்த்தேன். ஜாலியா ஒரு ட்ரிப்பு போனேன், ஜாலியா ஒரு ட்ரிப்பு போனேன், போற வழியில பைசனும் லியோபார்டும் பார்த்தேன் ரைட்டா. ஸோ ஜாலியா ஒரு ட்ரிப்பு போனேங்கிறது திரிபுரா ரைட்டா. போற வழியில பைசனும் லியோபார்டும் பார்த்தேங்கிறது பைசன் லியோபார்ட் அப்படியே இருக்கு. ஸோ ட்ரிப்பு போனேன், பைசன் லியோபார்ட் பார்த்தேன், முடிஞ்சு. லாஸ்ட் அருணாச்சல் பிரதேசம். ஸோ அருணாச்சல் பிரதேசத்தில் கூடிய தேசிய பூங்கா மவுலிங் நமதுபா. மவுலிங் நமதுபா. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, அருண் தப்பா பேசாத, மௌனமா இரு. அருணே தப்பா பேசாத, மௌனமா இரு. அருண்னா அருணாச்சல் பிரதேஷ், தப்பா பேசாத அப்படின்னா நமதுபா, மௌனமா இரு அப்படின்னா மவுலிங். அருணே தப்பா பேசாத, மௌனமா இரு அப்படின்னா நமதுபா மவுலிங் ரைட்டா. அப்ப பாருங்க, அருணாச்சல் பிரதேஷ்னா நமதுபா மவுலிங், அருண் தப்பா பேசாத நமதுபா, மௌனமா இருந்தா மவுலிங். திரிபுரானா ஜாலியா ட்ரிப்பு போனேன், பைசனும் லியோபார்டும் பார்த்தேன். ஸோ பைசன் தேசிய பூங்கா, லியோபார்ட் தேசிய பூங்கா. நாகாலாந்து. நாகாலாந்துனா நாகார்ஜுன் ஒரு இடிதாங்கி. இடிதாங்கினா இந்தாங்கி தேசிய பூங்கா, இந்தாங்கி தேசிய பூங்கா. மிசோரம். ராமும் முருகனும் மவுண்டன் ஏரி பிரான்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ ராம்னா மிசோரம், முருகன்னா முர்லன் தேசிய பூங்கா, மவுண்டன் ஏரினா மவுண்டன் தேசிய பூங்கா, பிரான்ஸ் சாப்பிட்றாங்கன்னா ஃபங்பி ப்ளூ தேசிய பூங்கா. முடிஞ்சா. அது மேகாலயா. மேகாவோட நோக்கியா போனு பல்பு குத்துருச்சு. மேகானா மேகாலயா, நோக்கியா போன்னா நோக்ரக்கு, பல்பு குத்துச்சுன்னா பல்பக்ரம் ரைட்டா, முடிஞ்சிச்சு. அடுத்து மணிப்பூர். கேபிள்கார மணி லஞ்சம் வாங்க மாட்டான். ஸோ அப்போ கேபிள்கார மணினா மணிப்பூர், லஞ்சம் வாங்க மாட்டான்னா கேபுல் லம்ஜோ தேசிய பூங்கா. பேரே நல்லா வித்தியாசமா இருக்கு. அசாம். அசாம்னா சாமு, ஸ்ரீரங்கத்துலனா கசிரங்கா, மேனை பார்க்குறானா மனாஸ், நேம் என்னன்னு கேட்குறானா நமேரி, திமுரா சைக்கோவானா டிப்ரு சைக்கோவா, ராஜீவ் காந்தின்னு உளர்றானா ராஜீவ் காந்தி ஒராங் தேசிய பூங்கா. அடுத்து சிக்கிம். சிக்கிரமாரு கஞ்சத்தனப்படாத. அப்பனா சிக்கிம்னா கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா ரைட்டா. அப்படியே டக்குன்னு மைண்ட் செட் ஆயிடுச்சா, டக்குன்னு மைண்ட் செட் ஆயிடுச்சா. தேசிய பூங்கா வடகிழக்கு இந்தியாவில் முடிச்சாச்சா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ரைட்டா. ஓகே. அடுத்து ஹில்ஸ். இதுல இருந்தா எக்ஸாம்ல இப்ப நான் காட்டினால மேல சாம்பிள் கொஸ்டின், இப்ப 2025 அது ஹில்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க.
இது வந்து ஆக்சுவலா அப்படியே ஸ்கூல் புக்ல மேப்ல இருக்கு ரைட்டா. நம்ம அதை வந்து நம்ம இமேஜ் வேற இமேஜ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ரைட்டா. இதுல வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. அபோர் ஹில்ஸ், டாஃப்லா ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ். இது அப்படியே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டாங்க. அபோர், டாஃப்லா, மிகிர் ஹில்ஸ், மிகிர், நாகா இது மாதிரி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல. ஸோ அப்ப இது ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க, இது அருணாச்சல் பிரதேஷ். அப்படியே அந்த டயக்ராமை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும், ஷார்ட்கட்டே தேவையில்லை. அருணாச்சல் பிரதேசில் கூடிய மலைகள் பாருங்க, டாஃப்லா மலைகள், மிரி மலைகள், அபோர் மலைகள், மிஷ்மி மலைகள். டாஃப்லா, அபோர், டாஃப்லா, அபோர், மிரி, மிஷ்மி. டாஃப்லா, அபோர், மிரி, மிஷ்மி ரைட்டா. டாஃப்லா, அபோர், மிரி, மிஷ்மி. இந்த மிரி மிஷ்மியை ஈக்குவலா ஞாபகம் வச்சுங்க, டாஃப்லாவும் அபோரையும் ஈக்குவலா ஞாபகம் வச்சுங்க. அருணாச்சல் பிரதேசம் அப்படியே அந்த மேப் மட்டும் பார்த்துட்டே இருந்தாலே எக்ஸாம்ல ஞாபகம் வந்துடும். பாருங்க, டாஃப்லா, அபோர், மிரி, மிஷ்மி ரைட்டா. அப்புறம் அசாம்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ் மலைகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான மலைகள் என்னன்னா மிகிர் மலைகள். மிகிர் ஞாபகம் வச்சுங்க, மிகிர் வேற, மிரி வேற, மிஷ்மி வேற. மிகிர், மிரி, மிஷ்மிங்கிறது அருணாச்சல் பிரதேசம், மிகிருங்கிறது அசாம் ரைட்டா. மிகிருங்கிறது அசாம். அடுத்து மேகாலயால தான் ரொம்ப, இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின் மேகாலயால இருக்கக்கூடியது ரைட்டா. அது என்னன்னா கரோ, காசி, ஜெயந்தியா. இது ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க 2024 நினைக்கிறேன் ரைட்டா, 2025-24. கரோ, காசி, ஜெயந்தியா. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைடு அரேஞ்ச் பண்ணுங்க கூட கேட்பாங்க. லெஃப்ட்ல கரோ இருக்கும், அடுத்த அப்புறம் காசி, அப்புறம் ஜெயந்தியா. ஸோ கரோ, காசி, ஜெயந்தியா இது 3 மலைகள் சேர்ந்தது தான் மேகாலயா. மேகாலயால மாசின்றம்ங்கிற இடம் தான் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. ஈரமான பகுதி இந்தியாவில் அதிகமான மழைப்பொழிவு பெய்யக்கூடிய இடமே மாசின்றம் தான், கரோ, காசி, ஜெயந்தியா. அப்புறம் பாருங்க, நாகாலாண்டில் நாகா ஹில்ஸ்னு ஒன்று ஃபேமஸ். நாகாலாண்டில் நாகா ஹில்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹில்ஸ் ஃபேமஸ், பர்க்கை பம் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. பர்க்கை, நாகாலாண்டில் நாகா மலைகள் ஃபேமஸ். பர்க்கை பம் ஹில்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுவும் நாகாலாந்து பெல்ட் தான் ரைட்டா. பட்கை, பட்கை. அதான் மணிப்பூர்ல மணிப்பூர் ஹில்ஸ்னே பேர்ல இருக்கு, அது ஈஸியா ஞாபகம் வந்துடும். மணிப்பூர்னா மணிப்பூர் ஹில்ஸ். அப்புறம் லுஷாய் ஹில்ஸ்னு மணிப்பூர்ல இன்னொன்று ஃபேமஸ், லுஷாய் ஹில்ஸ். பாருங்க அருணாச்சல் பிரதேஷ்ல நான் சொல்றேன் பாருங்க, டாஃப்லா, அபோர், மிரி, மிஷ்மி. அப்படி பார்த்தாலே கண்ணு கேமரா மாதிரி பதியணும். அசாம்ல மிகிர், மேகாலயால கரோ, காசி, ஜெயந்தியா. சூப்பரா இருக்கு. நாகாலாந்துல நாகா மலைகள், பட்கை பம் மலைகள். மணிப்பூர்ல மணிப்பூர் ஹில்ஸ், லுஷாய் ஹில்ஸ். அப்படியே அடுத்து மிசோரம்ல மிசோ ஹில்ஸ். மிசோரம்ல மிசோ பேர்ல வந்துருச்சு, ஈஸியா ஞாபகம் வந்துடும் ரைட்டா. ஸோ அப்போ நம்ம ஹில்ஸ் பார்த்தாச்சு, மேலே தேசிய பூங்கா பார்த்தாச்சு. தேசிய பூங்கா கேள்வி கேட்குறேன் சொல்றீங்களா? கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா எங்க இருக்கு? ஷார்ட்கட்டை யோசிங்க. கஞ்சமா இருக்க, சிக்கனம் கஞ்சதான் படாத சிக்கனம், சிக்கிம் ரைட்டா. ஃபான்பி ப்ளூ பிரான்ஸ் யார் போய் சாப்பிட்றா? ராமும் முருகனும். ராம்னா மிசோரம். இந்தாங்கி யோசிங்க, நாகார்ஜுன் ஒரு இடிதாங்கியா? நாகாலாண்டு ரைட்டா, நாகாலாண்டு. அப்புறம் இது பைசன் அண்ட் லியோபார்ட். பைசனு லியோபார்ட். ட்ரிப்பு போறேன், பைசனு லியோபார்டும் பார்த்தேன், திருப்பூரா. மௌலிங்கு நமதுப்பா, இல்ல மௌலிங்கு, மௌலிங்கு ரைட்டா. மௌலிங் தேசிய பூங்கா இல்ல நமதுப்பா, நமதுப்பா ரெண்டுமே ஒரே ஸ்டேட் தான். சொல்லுங்க. அருண் மௌனமா இரு, தப்பா பேசாத, மௌனமா இரு. அருணாச்சல் பிரதேஷ். அருண்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ திரும்ப 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 இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மைண்ட்ல ஏறிடும். திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கணும். அந்த கணவாய்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மேப் பார்த்தோம், மேப்ல கூடிய அந்த கிளைமேட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், காலநிலை மாற்றங்கள், வடகிழக்கு இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட் எங்கெங்க இருக்கு, அந்த பார்டர் என்ன, எல்லைகள் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் தேசிய பூங்காக்கள், வடகிழக்கு இந்தியாவில் கூடிய எல்லா தேசிய பூங்கா முடிச்சாச்சு. அப்புறம் ஹில்ஸ், வடகிழக்கு இந்தியாவில் கூடிய எல்லா ஹில்ஸ், அது ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்புறம் மவுண்டன் பாசஸ், கணவாய், இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு ரைட்டா, பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு மவுண்டன் பாசஸ்னா அங்கிட்டு நார்த் இந்தியாவில் கூடிய மவுண்டன் பாசஸ் வந்து முன்னாடி பார்த்தாச்சு. இப்போ வந்து வடகிழக்கு இந்தியா மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நத்துலா அண்ட் ஜிலிப்லா இது வந்து சிக்கிம்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மவுண்டன் பாஸ். இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நதுலா மற்றும் ஜிலிப்லா எந்த மாநிலம் சொல்லுவாங்க கேட்பாங்க, சிக்கிம்ல இருக்கு. ஸோ சிக்கிம்னாலே நதுலா கணவாய், ஜிலிப்லா கணவாய் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ்ல அடுத்தபடியா கேட்பாங்க பொம்டிலா, யோங்கியாப்லா, பாங்சாவ், லெக்கபானி ரைட்டா. 4 மவுண்டன் பாஸ். வாயிலே இது நுழையில வித்தியாசமா இருக்கனால அருணாச்சல் பிரதேஷ் அடிச்சுட்டு வந்துருங்க. நதுலா ஜிலிப்லானா சிக்கிம் என்ன, அங்கிட்டு பாருங்க பொம்டிலா என்ன, யோங்கியாப்லா
அது பேர் அப்படியே அந்த சைனீஸ் பேர் மாதிரியே இருக்கும். ஏன்னா மேலே சைனீஸ், மேலே சைனா. சைனாக்கே அருணாச்சல் பிரதேஷ் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏடா என்ன அந்த அருணாச்சல் பிரதேஷ் எப்படியா கைப்பற்றணுமே அவங்க இந்த சைடு காஷ்மீரை கைப்பற்றணும், பாகிஸ்தானு இங்கிட்ட அருணாச்சல் பிரதேஷ் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு சைனா. தலைவிதி நமக்கு இந்தியாவுக்கு மேலே 2 பேர், ஏன்னா 2 எதிரிகள் அப்படியே உட்காந்துட்டு கைப்பற்றலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம மட்டும்தான் அமைதியா என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் விட்டு கொடுக்க அடிக்க அடி தான் நம்மள இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நம்மளா எதுலையும் தலையிட மாட்டோம், ஆனால் வந்தா விட மாட்டோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அருணாச்சல் பிரதேஷ் பாருங்க, பொம்டிலா, யோங்யாப்லா, பாங்சோ, லெக்கா பாணி. பாணி, இந்த பாணினா அருண் தண்ணி, தண்ணினா பாணினா தண்ணி. அருண் தண்ணி குடிக்கிறான் ஞாபகம், அருண் தண்ணி குடிக்கிறான். பொம்டிலா பொம்னு குடிக்கிறான். அப்படியே அந்த ஸ்பாட்ல இதெல்லாம் நான் ஷார்ட்கட் யோசிக்கல, ஸ்பாட்ல சொல்றேன். பொம்னு அருண் தண்ணி குடிக்கிறான். தண்ணினா பாணி ஞாபகம் வச்சுங்க. பாங்சாவ் யோங்யாப்லா, யோங் பாங் அது மட்டும் ஞாபகம். பாங்கு யோங்குன்னு வந்தாலே அருணாச்சல் பிரதேஷ், ரைட்டா? ஸோ பாங் யோங்கு வந்தாலே அருணாச்சல் பிரதேஷ். திஃபுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நாகாலாந்துல இருக்கு, ரைட்டா? நாகாலாந்து ஞாபகம் வச்சுங்க. இது அருணாச்சல் பிரதேஷ், இது நாகாலாந்து, இது மணிப்பூர், இது மிசோரம். ஸ்டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியா மேப்ல பார்த்துருவோம்ல. ஸோ திஃபுங்கிறது நாகாலாந்துல இருக்கு. டுஜுங்கிறது மணிப்பூர். டுஜுன்னா மணிப்பூர். என்ன டுஜுன்னு மணி வந்து டுஜுன்னு வந்துட்டு இருக்கான் அப்படி ஞாபகம். மணி வந்து டுஜுன்னு வந்துட்டு இருக்கான். திஃபுன்னா நாகாலாந்து, ரைட்டா? பொம்டிலா, பங்சோ, லகாபானி அந்த யோக்யாப் அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ். நதுலா ஜிலிப்லா அப்படிங்கிறது சிக்கிம். நதுலா ஜிலிப்லாங்கிறது சிக்கிம். ஸோ முக்கியமான கணவாய்கள் பார்த்தாச்சு, ரைட்டா? அடுத்தது நான் இதில் வடகிழக்கு இந்தியாவில் ப்ரீவியஸில் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ். திரும்ப சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும். அதில் குறிப்பாக அடிக்கடி என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஹார்ன்பில் இதில் நம்ம பிரதமர் அப்பப்போ போய் பங்கேற்பார். வருஷம் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலில் பிரதமர் போய் பங்கேற்பார். அது ஒன்று முக்கியமான ஃபெஸ்டிவல் வடகிழக்கு இந்தியாவில், ரைட்டா? ஸோ அது ப்ரீவியஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கு பாருங்க. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க, நாகாலாந்து. ஹார்ன்பில் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கன்னு கேட்பாங்க, நாகாலாந்து. இது வந்து ஒரு 7 to 10 day ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர். ஞாபகம் வச்சுங்க, மந்த் ஆஃப் டிசம்பர். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த மாதம்னு கேட்பாங்க, டிசம்பர் மாதம். மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் த ஹார்வெஸ்ட் சீசன், அறுவடை சீசனை வந்து கொண்டாடும் விதமாக டிசம்பர் மாதம் நாகாலாண்டில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுது. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் பேர்டு. எதனா ஹார்ன்பில்னா, ஹார்ன்பில்ங்கிறது ஒரு பறவை, ஒரு பேர்டு. நாகாலாந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் கூடிய ஒரு பறவை. ஸோ அந்த பறவையோட பேர் தான் வந்து ஹார்ன்பில், அதான் அந்த ஃபெஸ்டிவலோட பேர். அப்புறம் அடுத்த முக்கியமான ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஹு ஃபெஸ்டிவல். ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் பிஹு, அசாம். ப்ரீவியஸில் இப்போ கேட்டிருக்காங்க 2023 மெயின்ஸோ ஏதோ நினைக்கிறேன். பிஹு ஃபெஸ்டிவல் அசாம். ஏன்னா பிஹுங்கிறது என்னன்னா ஏன் ஞாபகம் இருக்கு அப்படின்னா பிஹுங்கிறது ஒரு டான்ஸ், ஒரு ஃபோக் டான்ஸ். பிஹுங்கிறது அது அசாம் தான், ரைட்டா? இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொல்லுவேன்னா சாம் ரொம்ப தான் பிஹு பண்ணுறான்னு சொல்லுவேன். சாமு ரொம்ப பிஹு பண்ணுற பிச்சிடுவேன் சாமு அப்படின்ட்டு, ரைட்டா? பிஹுனா அசாம். செலிப்ரேட்டட் டு வெல்கம் த அசாமீஸ் நியூ இயர் இன் ஏப்ரல். ஏப்ரலில் வந்து அசாமீஸ் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இது சொல்கிறாங்க. புஹாங் பிபு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இன் அசாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஹு ஃபெஸ்டிவல். அப்புறம் சப்சார் குட்டு, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் மிசோரமில். ஸோ மிசோரம்னாலே சப்சார் குட்டு. இது அப்புறம் என்ன ஹார்ன்பில்னா நாகாலாந்து, பிஹுனா அசாம். பொம்டிலா பாஸ் எங்க, அருணாச்சல் பிரதேஷ். பாணினா எங்க, ரெக்கா பாணி அப்படின்னு அது அருணாச்சல் பிரதேஷ், ரைட்டா? டுஜுனா என்ன, மணிப்பூர். டுஜுனா மணிப்பூர். திஃபுனா நாகாலாந்து. நதுலா ஜிலிப்லா சிக்கிம். அப்பப்போ அப்படி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். டஃப்லா ஹில்ஸ் அருணாச்சல் பிரதேஷ். மிகிர் ஹில்ஸ் அசாம். மிகிர் ஹில்ஸ் அசாம். கரோ காசி ஜெயந்தியா மேகாலயா. பல்பக்ரம் மேகாலயா. நோக்ரக் மேகாலயா. அப்படியே இழுத்து போட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப தான் மைண்டில் ஏறும். ஏன்னா அதனால் அப்படி பண்ணோம். சப்சார் கூட் அப்படிங்கிறது மிசோரம். அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் இன் மிசோரம். சப்சார் கூட். இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் எடுத்து வந்திருக்கேன். வளவன்னு படிக்க வேணாம். இம்பார்ட்டன்ட் எது, இம்பார்ட்டன்ட் கனவா என்ன, இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் என்ன, ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்களா? ஆமாம். இம்பார்ட்டன்ட் தேசிய பூங்கா ப்ரீவியஸில் என்ன கஞ்சன்ஜங்கா கேட்டிருக்காங்க? ஆமாம். புரியுதா? நச்சுன்னு மைண்டில் ஏற்றணும். சப்சார் கூட்டு மிசோரம். கங்சிங்பா ஒரு வாட்டி நீங்கள் சொல்லி பார்க்கணும், வீட்டில் கத்தி சொல்லுங்க. கங்சிங்பா அப்படின்னு கத்துங்க. என்ன சுத்தி கேட்டாலும் பரவாயில்ல. கங்சிங்பா அப்படின்னா மணிப்பூர். மணிப்பூர் கங்கு சிங்கு மணி கையில் வந்தாலே கங்கு சிங்குன்னு ஆடுவாங்க. மணி பணம் கையில் வந்தாலே கங்கு சிங்குன்னு ஆடுவாங்க. கண்மூடித்தனமா ஆடுவாங்க. அதான் கங்குனா கண்மூடித்தனமா ஆடுவாங்க. பணம் கையில் வந்தாலே என்ன பண்றதுன்னு தெரியாது மக்களுக்கு, ரைட்டா? அப்புறம் சப்சார் குட்டு மிசோரம். வங்காளா ஃபெஸ்டிவல் மேகாலயா வச்சாங்க பார்த்தீங்களா? கட்டா பேர் வச்சாங்க. மேகாலயானா வங்காளா, கட்டா மேகா வாங்கா வாங்கக்கா மேகா வாங்கக்கா வாங்க மேகா அக்கா வாங்கக்கா வாங்கக்கானா வங்காளா. இப்படி ஆண்பில்னா இது
நாகாலாந்து, ரைட்டா? பிஹு, சாம் ரொம்ப பிஹு பண்ணாத, அஸ்ஸாம். சப்சார் குட்டு, சப்சார் குட்டு மிசோரம். மிசோரம் சப்சார் குட்டுனா ராம சப்பு சப்புன்னு 2 அரை முடிஞ்சு போச்சு. ராம சப்பு சப்புன்னு 2 அரை ஸ்பாட்லே ஷார்ட்கட்டு. அப்புறம் மணிப்பூர், மணி கண்ணுங்க ஜங்குன்னு ஆடுறிய கண்மூடித்தனமா, பணம் வந்தாலே மணி வந்தாலே அப்படி. மேகாலயா, மேகாக்கா வாங்கக்கா, வாங்கனா வாங்காலா. திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் நவம்பர் இந்த ஹானர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஜைஜ்லோங் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அது மேகாலயால இன்னொரு ஃபெஸ்டிவல் பாருங்க, நோங்ரம். நோங்ரம் டான்ஸ். ஆக்சுவலா இந்த நோங்ரம் டான்ஸ் வந்து மேகாலயா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நோக்ரக் தேசிய பூங்கா மேகாலயா, நோங்ரம் அப்படின்னால மேகாலயா, ரைட்டா? மேகாலயானா நோங்ரம், நோங்ரம் டான்ஸ். அப்புறம் மேகாலயானா வாங்காலா, ரைட்டா? ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல கேட்குற மாதிரியே இருக்குல்ல, அப்படி பார்த்தா தெரியுது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் முடிச்சாச்சு. அந்த பயோஸ்பியர் ரிசர்வ், இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேப்பு. ஆக்சுவலாக மேப்பில் இருந்தெல்லாம் 10th ஜியாகிரஃபி. ஆக்சுவலாக சார் 10th ஜியாகிரஃபினா நான் பாட்டுக்கு இந்த இமயமலையே, அப்புறம் இந்த பேர் என்ன, இந்த சமவெளி, ஏன்னா காதர் பாங்கரு, அப்புறம் மத்திய உயர்நிலம், இந்த தீபகற்ப பீடபூமி, ஆறுகள், துணை நதிகள் பச்சை போதாதா சார்? மேப்லாம் பார்க்கணுமா சார்னா பார்க்கணும். இந்த டாஃப்லா ஹில்ஸ்னு ஒன்று கேட்டாங்களே, அது மேப்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே 10th புக்கில் இதில் இருக்காது, இது முன்னாடி இருக்கும். மேப்பில் டாஃப்லா ஹில்ஸ் இருக்கும், அபோர் ஹில்ஸ் இருக்கும், அதில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் ஒன்று விடக்கூடாது. அந்த பாக்ஸில் உள்ளேயும் அந்த ஹில்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. பூர்வாஞ்சல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த வடகிழக்கு இந்தியா வந்து பூர்வாஞ்சல் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இந்த இமயமலையை வந்து 3ஆக பிரிக்கலாம். அதில் வந்து இந்த கிழக்கு இமயமலை பேர் வந்து பூர்வாஞ்சல். இந்தியாவிலே வந்து மரங்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சொல்லுவீங்க. அதுக்கு சமமாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா தான், நார்த் ஈஸ்ட் இந்தியா தான், ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காடுகள், அது அப்படிப்பட்ட இடம் தான் இந்த வடகிழக்கு இந்தியா. இதில் பாருங்க பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. அது 18 பார்த்துருவோம், வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிறதையும் பார்த்துருவோம். அப்பதான் புத்திசாலித்தனமா முடிக்கிறோம்னு அர்த்தம், ரைட்டா? இமாச்சல் பிரதேசில் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்று ஃபேமஸ். முன்னாள் பகுதியிலே சொல்லியிருப்பேன், முன்னாடி பாட்டிலே சொல்லியிருப்பேன். கோல்டு டெசர்ட்னாலே இமாச்சல் பிரதேஷ். மச்சான் ரொம்ப குளிர்துடா. இமாச்சல்னா மச்சான், மச்சான் ரொம்ப கோல்டா இருக்குடா, அப்படியே டக்குனா அந்த ஸ்பாட்ல மச்சான் ரொம்ப கோல்டா இருக்கு. உத்தரகாண்ட்னா நந்தா தேவி. உத்தரகாண்ட்னா நந்தா தேவி. நந்தா தேவினா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்னா நந்தா தேவி. தேவி உத்தரவுலாம் வேணாமா, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு. தேவினா உள்ள வாங்க, உத்தரவு இல்லாம. உத்தரவுனா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்னா நந்தா தேவி. இல்லை ஸ்பாட்ல சொல்றனால அப்பப்போ ஏதோ ஞாபகம் சொல்றேன். மச்சான் கோல்டா இருக்கு, கோல்ட் டெசர்ட். தேவி உள்ள வாங்கினா உத்தரவுலாம் கேட்காம உள்ள வாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்னா நந்தா தேவி. சிக்கிம் கஞ்சன்ஜங்கா பார்த்தாச்சு. கஞ்சன்ஜங்காவில் நேஷனல் பார்க் இருக்கு, பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. தேசிய பூங்காவும் கஞ்சன்ஜங்கா, பயோஸ்பியர் உயிர்கோள காப்பகமும் இது சிக்கிம். திஹாங் டிபாங்னா அருணாச்சல் பிரதேஷ். ஆக்சுவலாக இந்த திஹாங்கிற பேர்ல ஒரு நதியும் இருக்குங்க, திஹாங் நதின்ட்டு. ஸோ அப்போ திஹாங் டிபாங் ஆமாம் நதி இருக்கு, ப்ளஸ் நேஷனல் பார்க் இல்லை. ஓகே, திஹாங் டிபாங் பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள காப்பகம். திஹாங் டிபாங்னாலே அருணாச்சல் பிரதேஷ்னு அர்த்தம். அசாமில் பாருங்களேன், மனாஸ் திப்ரு சைக்கோவா. ஆக்சுவலாக மனாஸும் திப்ரு சைக்கோவும் நேஷனல் பார்க்கு, ப்ளஸ் அது வந்து பயோஸ்பியர் ரிசர்வாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலாக பயோஸ்பியர் உயிர்கோள காப்பகம்னு அங்கீகரிச்சிட்டாங்கனாலே அது ரொம்ப பாதுகாக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். சில சமயத்தில் சில தேசிய பூங்காவே அப்படி அறிவிப்பாங்க, இல்லைன்னா 2-3 தேசிய பூங்கா சேர்த்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்னு அறிவிப்பாங்க, ரைட்டா? நம்ம தனியாக பார்ப்போம். தேசிய பூங்காக்கும் உயிர்கோள காப்பகத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் எல்லாமே பயோஸ்பியர் ரிசர்வ் தான். கோல்ட் டெசர்ட்னா இமாச்சல் பிரதேஷ், நந்தா தேவினா உத்தரகாண்ட், சிக்கிம்னா கஞ்சன்ஜங்கா, திஹாங் டிபாங்னா அருணாச்சல் பிரதேஷ், டிப்ரு சைக்கோவானா அஸ்ஸாமு, மனாஸ்னா அஸ்ஸாமு. நோக்ரக், நோக்ரக் வந்து ஈஸி நம்ம பார்த்துட்டோம், மேகா நோக்கியா ஃபோன். ஸோ நோக்ரக்குங்கிற பேரில் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, ரைட்டா? ஸோ வடகிழக்கு இந்தியா முடிஞ்சிச்சு. சுந்தரபான்ஸுங்கிற பயோஸ்பியர் ரிசர்வ், இந்த ரெட் கலர்ல எழுதிருக்கோம்ல, எல்லாமே பயோஸ்பியர் ரிசர்வ்னு அர்த்தம். சுந்தரபான்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. நமக்கு தெரியும் சுந்தரவன டெல்டா உலகத்திலே நம்பர் 1 டெல்டா, சுந்தரவன டெல்டா. கங்கை நதி அங்கதான் முடியுது. ஏன்னா எல்லா நதியும், பெரும்பாலான நதிகள் அங்கதான் முடியுது. சின்ன சின்ன நதிகள் எல்லாம் சேர்ந்த தாமோதர் நதி எல்லாம் சுந்தரவன டெல்டால தான் முடியுது. மிகப்பெரிய டெல்டா, மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உலகத்தில் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுவும் சுந்தரவனம் தான். அதுக்கப்புறம் தான் பிச்சாவரம் கடலூர்ல சதுப்பு நில காடுகள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய பிரதேஷ் தான் ஃபேமஸ். 3 பயோஸ்பியர் ரிசர்வ் மத்திய பிரதேசில் இருக்கு. அதில் ஒன்று வந்து பச்மரி, இன்னொன்று வந்து பன்னா. இந்த பன்னாங்கிற பேரில் தேசிய பூங்காவும் இருக்கு மத்திய பிரதேசில். ஸோ பன்னா, பச்மரி. இன்னொன்று வந்து அச்சனகுமார் அமர்கண்டக்னு சொல்லுவாங்க. அது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பார்டரில் இருக்கு. அச்சனகுமார் அமர்கண்டக், பன்னா, பச்மரி இதெல்லாமே மத்திய பிரதேஷ். அப்புறம் குஜராத்தில் வந்து ரான் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ், ரான் ஆஃப் கட்ச் உயிர்கோள காப்பகம். ரான் ஆஃப் கட்ச், கட்சி வளைகுடான்னு தெரியும் நமக்கு, அடிச்சிடலாம். ஸோ கட்சி வளைகுடா, பச்மரி, பன்னா, அச்சனகுமார் அமர்கண்டக், சுந்தரபான்ஸ். ஸோ அப்படி பார்த்து நம்ம ஞாபகம் வந்துடும்.
கீழே அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, ஆந்திர பிரதேசில் சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ். ஆந்திர பிரதேசில் ஃபேமஸ்லாம் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆந்திர பிரதேஷ் பாருங்க. அப்புறம் இந்த காலிமர், கோடியக்கரை இதெல்லாம் இருக்கு. நீலகிரி முதுமலையில் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அப்புறம் இங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், இந்த கீழே மன்னார் வளைகுடான்னு சொல்லுவாங்களே, ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார். அப்போ தமிழ்நாட்டில் 2 பயோஸ்பியர் ரிசர்வ் ஃபேமஸ், ஒன்று நீலகிரியும் இன்னொன்று கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவும். ஆந்திர பிரதேசில் சேஷாச்சலம். ஆந்திர பிரதேஷ்னால சேஷாச்சலம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்புறம் இன்னொரு பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து கிரேட் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபாரில் கீழே கிரேட் நிக்கோபாரில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் வரும். கரெக்டாங்க, 18 ஒரு வாட்டி நல்லா பார்த்துங்க, ஒரு வாட்டி சொல்லி பார்ப்போமா? ஓகே. இமாச்சல் பிரதேசில் கோல்ட் டெசர்ட், உத்தரகாண்டில் நந்தா தேவி, சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா, திகாங் டிபாங் வந்து அருணாச்சல் பிரதேசம், அசாமில் வந்து மன்னாஸும் டிப்ரு சைக்கோவாவும், மேகாலயாவில் வந்து நோக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ், வெஸ்ட் பெங்காலில் வந்து சுந்தரவனம், மத்திய பிரதேசில் வந்து பன்னா, பஞ்ச்மரி, அச்சங்குமார், அமர்கண்டக், குஜராத்தில் வந்து கட்ச், ரான் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஆந்திர பிரதேசில் வந்து சேஷாச்சலம் 10 முடிஞ்சு, 10 தான் முடிஞ்சு, இன்னும் நிறைய இருக்கு போல சேஷாச்சலம். தமிழ்நாட்டில் வந்து நீலகிரி, மன்னார் வளைகுடா பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்திய மலைன்னு ஒன்று இருக்கும். ரைட், ஓகே. ஒரு 12 வந்துச்சா? நிக்கோபார் வந்து 13. சொல்லது மிஸ் ஆகுது ஆக்சுவலாக. சிம்லிபால், அதாச்சும் சிம்லிபாலுங்கிறது அது பயோஸ்பியர் ரிசர்வ் ரெட் கலர் தான் போட்டிருக்காங்களா? நீலகிரி முதுமலை, ஆக்சுவலாக இங்கே அகஸ்திய மலைங்கிறது பயோஸ்பியர் ரிசர்வில் வரும். ஆக்சுவலாக இங்கே ரெட் கலரில் போட்டிருக்கிறதே கம்மியாக இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்வ் லிஸ்ட் எடுங்க, நெட்டில் பாருங்கள். 18 எது இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது பயோஸ்பியர் ரிசர்வ்ல வரும், சிம்லிபாலுங்கிறது. அதே மாதிரி நீலகிரி இன்னொரு அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் இங்கே வரும், அது ரெட் கலர்ல இங்கே புக்கில் கொடுக்கல. இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 13, 2, 15 வந்துடும். ரைட்டா? 13, 2, 15 வந்துடும். 13, 2, 15 வந்துடும். லிஸ்ட் கொடுங்க. ஆக்சுவலாக நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், நந்தாதேவி, நோக்ரக், மன்னார் வளைகுடா, சுந்தரவனம், மனாசு, கிரேட் நிக்கோபார் பார்த்தாச்சு. சிம்லிபால் சொன்னேன்ல, சிம்லிபால்ங்கிறது பயோஸ்பியர் ரிசர்வ். ஆக்சுவலாக இங்கே கொடுக்கல அவங்க. சிம்லிபால் வந்து ஒடிசால இருக்கு. சிம்லிபால் வந்து ஒடிசால இருக்கு, அது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், அங்கே கொடுக்கல. அப்புறம் டிப்ரு சைக்கோவா, திகாங் டிபாங், பஞ்ச்மரி, கஞ்சன்ஜங்கா, அகஸ்திய மலை சொன்னேன்ல, கேரளால அகஸ்திய மலை, கேரளால கீழே அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்று இருக்கு, அது இங்கே கொடுக்கல. அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் நீங்க கொடுத்துருக்காங்க, அது ரெட் கலர்ல கொடுக்கல. பயோஸ்பியர் ரிசர்வ்னா ரெட் கலர் தானே சொல்லியிருக்காங்க, ரெட் கலர்ல கொடுக்கல. ஆக்சுவலாக அதுவும் பயோஸ்பியர் ரிசர்வ் தான். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப், அதாவது யுனெஸ்கோ கொடுத்த பயோஸ்பியர் ரிசர்வ் கிரீன் கலர்ல அப்படி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஓகே. என்னது அகஸ்திய மலை, அச்சங்குமார், அமர்கண்டக்கு, ரான் ஆஃப் கட்ச், கோல்டு டெசர்ட், சேஷாச்சலம், பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், இதில் மொத்தம் 18 வந்துடுது. ரைட்டா? ஸோ ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்லிபால், அகஸ்திய மலை, இது எல்லாமே பயோஸ்பியர் ரிசர்வ், ரொம்ப முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ். பன்னா, பஞ்ச்மரி. ஆக்சுவலாக நான் விரல விட்டு எண்றப்ப மத்திய பிரதேஷ்னு 1 வச்சுட்டேன், அதில் 3 வந்துடுது. சாரி, பயோஸ்பியர் ரிசர்வ் நான் என்ன போல ஸ்டேட்டை எண்ணிட்டேன். ரைட்டா? அசாம்னு 1 வச்சுட்டேன், அதில் 2 இருக்கு. ரைட்டா? அப்படி பார்த்தா கரெக்டுங்க, அப்படி பார்த்தா கரெக்டு தான். ரைட்டா? அதான் யோசிச்சேன்னா 18னா என்ன 13 தான் வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஆனால் 2 மிஸ் ஆச்சு, சிம்லிபால் 1, அகஸ்திய மலை 1. ரைட்டா? ஓகே, இதோட பயோஸ்பியர் ரிசர்வ் முடிஞ்சு, உயிர்கோள காப்பகம் முடிஞ்சு. அடுத்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் கூடிய பழங்குடியினர்கள் கேட்பாங்க, ட்ரைப்ஸ். இந்த ட்ரைப்ஸில் இந்த போடோ கார்பி வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸில் கேட்டது இந்த போடோ கார்பி ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டா? அப்போ பாருங்க, அசாம்னாலே போடோ, கார்பி, மிஷ்மி, இது 3. போடோ, கார்பி, மிஷ்மி. ரைட்டா? போடோ, கார்பி, மிஷ்மினா அசாம். மிசோரம்னா மார், லுசி, பாவி. ஏன்னா ராம் ஒரு பாவி அப்படி ஞாபகம் வச்சுங்க. ராம் ஒரு பாவி, ராம் ஒரு லூசு. என்ன, ராம் ஒரு பாவி, ராம் ஒரு லூசு. ராம எப்போ பார்த்தாலும் என்ன, அவனை மாரடிக்கிறதே நமக்கு பத்தாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ராம மாரடிக்கவே முடியாது, ஏன்னா அவன் ஒரு பாவி, அவன் ஒரு லூசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதனால ராம மாரடிக்கிறதே முடியாது, ஏன்னா அவன் பாவி, அவன் லூசு. ரைட்டா? மிசோரம் இதெல்லாம் ஸ்பாட்ல சும்மா சொல்றேன், அப்படியே ஷார்ட்கட் மாதிரி. என்ன, ஃப்ளோலே அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அருணாச்சல் பிரதேஷ்னா நிஷி, அடி, அருணை நல்ல அடி போட்டு அடி அடின்னு அடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கலுங்க, வாஞ்சோ, நல்ல கல் எடுத்து அடி, அப்படியே அப்படியே வருது. அருணாச்சல் பிரதேஷ் அருண், அடினா அடி, கல்லுனா கல்லெடுத்து அடி, கல்லோங்க, கல்லெடுத்து அடினா கல்லோங்க. வாஞ்சோ, வாஞ்சோ நல்லா வான் அடி அப்படின்னு, வான் அடினா லாஜிக் இல்லை. ஓகே, வாஞ்சோ, கல்லோங்க, அடி, நிஷி. ரைட்டா? நிஷி, அருண், நிஷி, அதாவது அருண், நிஷி, அடி, கல்லோங்க, வாஞ்சோ, எல்லாமே அருணாச்சல் பிரதேஷ். நாகாலாந்து இந்த அங்காமி வந்து ரொம்ப ஃபேமஸ்.
இது வந்து ஸ்கூல் புக்லேயே அப்படியே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அங்காமி, சங்கு, ஆவோ. ஆவோ ஆவோ என்ன நாகார்ஜுன், சரி நாகாலாண்டு என்ன நாகாலாண்டு நாகார்ஜுன் ஞாபகம், இந்தாங்கி தேசிய பூங்கா. அப்படியே அப்பப்போ போயிட்டு வர்றது நல்லா ஜாலியாக இருக்கு. அங்காமி அங்க காமி நாகப்பாம்பு, அங்க காமி நாகப்பாம்பு இருக்குல்ல, அங்க காமி நாகப்பாம்பு வருது பாரு, என்ன ஆவோன்னு வருது பாரு, சங்குன்னு வருது பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அங்க பாரு, அங்க காமி நாகப்பாம்பு வருது, ஆவோன்னு வருது, சங்குன்னு வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அங்காமி, சங்கு, ஆவோனா நாகாலாண்டு. நிஷி அடி நல்ல கல் எடுத்து அடி வாஞ்சோ அருண் மாரடிக்க முடியலடா லூஸ் மாதிரி இருக்கிற பாவியை கேட்ட ராமு அப்படின்ட்டு. அசாம்னா போடோ கார்பி ஞாபகம் வந்துடும். மணிப்பூர்னா இம்பு, இது எல்லாமே பழங்குடியினர்கள், அதாவது வடகிழக்கு இந்தியாவில் வசிக்கக்கூடிய பழங்குடியினரோட பெயர்கள். மணிப்பூர்னா இம்பு, இது ஈஸியாக ஞாபகம் வரும். மணிப்பூர்னா இம்பால், அது இம்புய். ரைட்டா? தாடோ மணி தாவுடா தாடு, சரி தாவா தாடோவார் தாவு, சரியா? தாடோ. அப்ப சிக்கிம்னா லெப்சா, பூட்டியா, இது ரெண்டும் அப்படியே கொடுத்துருப்பாங்க. 12வது ஜாகிரபி புக்குன்னு நினைக்கிறேன். ட்ரைப்ஸ் இன் இந்தியா பழங்குடியினர்கள் அப்படியே கொடுத்துருப்பாங்க. லெப்சா பூட்டியா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சிக்கிம். லெப்சா பூட்டினா சிக்கிம். மேகாலயானா காரோ காசி கார்பி. இது கரோ காசிங்கிறது ஆக்சுவலாக ஞாபகம் வந்துடும், ஏன்னா மலைகளும் அது பேரில் தான் இருக்கு. ரைட்டா? மலைகளோட பேரும் பழங்குடியின பேரும் ஒன்று. கார்பிங்கிறது நம்ம அசாம்லையும் பார்த்துருப்போம், இங்கேயும் மேகாலயாலையும் அந்த பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அப்புறம் திரிபுரானா சக்குமா ரியாங். திரிபுரானா சக்குன்னு ட்ரிப்பு போய் எப்போ பார்த்தாலும் சக்குன்னு ட்ரிப்பு போயிட்டே இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரியாங். ரைட்டா? ரியாங். ஸோ ரியாங்னா சக்குமா, திருப்பூராங்கிறது சக்மா ரியாங்க. ஒரு வாட்டி நீங்கள் இதை பார்த்துருங்க. லெப்சா பூட்டியானா சிக்கிம், இம்பி தாடோனா மணிப்பூர், அவோ அங்காமி சங்குனா நாகாலாண்டு, நிஷி அடி போட்டு கல் எடுத்து அடி அருணாச்சல பிரதேசம், மாரன் லூசி பாவி மிசோரம், அசாம்னா போடோ கார்பி மிஷ்மி. இதெல்லாம் பழங்குடியினர்கள், ஒரு வாட்டி பார்த்துருங்க. அப்புறம் வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஃபேக்ட்ஸ் பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஃபேக்ட் முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு அசாம்ல மஜுலி தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. இதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்று தீவுன்னு சொல்லுவாங்க, ரிவரைன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இங்க நதி தீவு, ஆற்று தீவுன்னு சொல்லலாம், இல்ல நதி தீவு, ரிவரைன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. மஜுலி தீவு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அசாம் ஞாபகம் வச்சுங்க. மஜுலி தீவு அசாம். இஸ் வேர்ல்டு இந்தியாவில் இல்ல, உலகத்திலே லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்டு. பாருங்களேன், உலகத்திலே லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்டு. அப்புறம் உமனந்தா ஐலாண்ட் லொகேட்டட் இன் த ஹார்ட் ஆஃப் த பிரம்மபுத்திரா ரிவர் இஸ் கன்சிடர்ட் as the smallest inhabited river island in the world. உலகத்திலே சின்ன தங்கக்கூடிய ரிவர் ஐலாண்ட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஆற்று நதி தீவு எது அப்படின்னா இந்த உமனந்தா தீவு. உமனந்தா தீவு பிரம்மபுத்திரா நதியில இருக்கு. ஆக்சுவலா பிரம்மபுத்திரா நதிங்கிறது மேல மேப்ல நான் நதி சொல்றப்ப தனியா போட்டிருப்பேன் நம்ம கிளாஸ் நதி ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பிரம்மபுத்திரா ரிவருங்கிறது மேல திபெத்தில் ஆரம்பிச்சு, ரைட்டா, செம்யுங்டுங் பனிமலைன்னு நினைக்கிறேன். எஸ், செம்யுங்டுங் கிளேசியர் ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேஷ் உள்ள நுழைஞ்சு, மேப் தெரியும்னு நினைக்கிறேன், மேப் தெரியுதுல, அருணாச்சல பிரதேஷ்குள்ள நுழைஞ்சு அசாம்குள்ள நுழைஞ்சு பங்களாதேஷ்ல போய் முடியுது. நதி பேர் வந்து பிரம்மபுத்திரா. ரைட்டா? பிரம்மபுத்திரா. ஸோ அந்த நதியோட உமனந்தா தீவு உலகத்தில் சின்ன தீவு, பெரிய தீவு வந்து மஜுலி. அது அருணாச்சல பிரதேஷ்ல தான் வந்து சன்ரைஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். ஏன்னா பூமி இப்படி சுற்றுறனால ஃபர்ஸ்ட் அருணாச்சல பிரதேஷ் இங்கிட்டு மேற்கு கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால டக்குன்னு சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் அருணாச்சல பிரதேஷ் தான் படும். ரைட்டா? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் டைம் டிஃபரன்ஸ் 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ். அதாவது அருணாச்சல பிரதேஷ்ல ஒரு காலையில் 6 மணினா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அது பார்த்துருது அப்படின்னா குஜராத்தில் காலையில் 4 மணியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸாக போகும் அருணாச்சல பிரதேஷ்ல டைமு. இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்ட் டைமை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம மிர்சாப்பூரில் என்ன லைனில் ஓடுதோ அந்த லைனுக்கு என்ன டைமிங்கோ அதுதான் இந்தியா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இந்தியா ஃபாலோ பண்ணல. அமெரிக்காவில் வேறு டைம் ஜோன் ஃபாலோ பண்ணோம், இந்தியாவில் அப்படி இல்லை. ரஷ்யாவில் ஏகப்பட்ட டைம் ஜோன் இருக்குது. ரைட்டா? ஓகே. அருணாச்சல பிரதேஷ் லேண்ட் ஆஃப் ரைசிங் சன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது, சூரியனின் நிலம், லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேஷ் சொல்லுவாங்க. இன் 2024 the state became India's first integrated oil palm processing unit. 2024 இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த எண்ணெய் பனை செயலாக்க நிலையம் சொல்லிட்டு அருணாச்சல பிரதேஷ் அழைக்கிறாங்க. அருணாச்சல பிரதேஷ் அழைக்கிறாங்க. ரைட்டா? லேண்ட் ஆஃப் ரைசிங் சன். அப்புறம் அசாம்னா மஜுலி உமனந்தா. Established in the 16th century, Ima Kaital or Ima market in Manipur is the women's only market run by mothers. உலகத்துல பெண்கள் மட்டும், பெண்கள்னா அம்மாக்கள், அந்த பெண்கள் மட்டும் நடத்தக்கூடிய முழுக்க பெண்களாக நடத்தக்கூடிய ஒரே மார்க்கெட் இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட் எது அப்படின்னா இமா மார்க்கெட். அது எங்க இருக்குன்னா மணிப்பூர்ல இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. ரைட்டா? 16ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சுமார் 5000 6000 பெண்கள் விற்பனையாளர்கள் அங்கே போய் பெண்கள் மட்டும் நடத்துவாங்க அந்த மார்க்கெட்டை. ரைட்டா? இதுவும் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி. அது நாகாலாந்து இஸ் நோன் அஸ் த அமூர் ஃபால்கான் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அமூர் ஃபால்கான் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாண்டை அழைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த அமூர் ஃபால்காங்கிறது ஒரு வகையான பேர்டு. ரைட்டா?
அந்த பேர்டு வந்து அதாவது பறவை, அந்த பறவை வந்து எந்த பூர்வீகம் அப்படின்னா கிழக்கு ஆசியா, ஈஸ்டர்ன் ஆசியா பூர்வீகம். அப்பப்போ நாகாலாண்டில் வந்து அப்படியே தஞ்சம் அடையும் போல ஒரு குறிப்பிட்ட சீசனில். அதனால் அமூர் ஃபால்கான் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு எதுன்னு சொல்லுவாங்கன்னா நாகாலாண்டை சொல்லுவாங்க. ஸோ மஜுலி தீவு உமனந்தாங்கிறது அஸ்ஸாமு, லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் வந்து அருணாச்சல் பிரதேஷ், இமா மார்க்கெட் அப்படிங்கிறது மணிப்பூர், அமூர் ஃபால்கான்னா நாகாலாண்டு. மேகாலயா இஸ் ஹோம் டு மாசின்ரம். நம்ம பார்த்துருப்போம், மாசின்ரம் நமக்கு தெரியும், ஸ்கூல் புக்லேயே இருக்கு. கரோ காசி ஜெயந்தியாவும் மேகாலயா, அதாவது வெட்டஸ்ட் பிளேஸ் அது மாசின்ரம். அது புங்சிங் கேவ், அதாவது மிசோரமின் செழித்த பசுமை வலைகளில் அமைந்துள்ள புக்சிங் குகை உள்ளூர் கதைகளின்படி ஹார்பின் மூலம் செதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஹார்பின் மூலம் செதுக்கப்பட்ட புக்சிங் கேவ் எங்க இருக்குன்னா மேகாலயா மிசோரம்ல இருக்கு. அதுவும் ஃபேமஸ், பார்த்துருங்க, ஒரு வாட்டி சும்மா ரீட் விட்டுருங்க, அவ்வளோதான். திரிபுரா போஸ் த ஒன்லி ஃப்ளோட்டிங் பேலஸ் இன் நார்த் ஈஸ்ட். வடகிழக்கில் கூடிய முக்கியமான ஒரே ஃப்ளோட்டிங் மிதக்கும் அரண்மனை எது அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா திரிபுரால இருக்கு. நீர் மஹால் இஸ் ஆல்சோ a popular tourist destination with a royal history. After Goa, Sikkim is the second smallest state in India. ஆக்சுவலா கோவாக்கு அப்புறம் சிக்கிம் வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கேபுல் லம்ஜோ தேசிய பூங்கா வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொன்னேன், மணிப்பூர்ல இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மணிப்பூர்ல லோக்டக் லேக்னு ஒன்று இருக்கு. அது கொடுக்கல, நான் சொல்றேன். லோக்டக் ஏரி எங்க இருக்குன்னு கேட்பாங்க, மணிப்பூர்ல இருக்கு. ரைட்டா, அது அங்கதான் அந்த இடத்த பக்கத்துல தான் கேபுல் லம்ஜோ தேசிய பூங்கான்னு ஒன்று இருக்கு. இதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிதக்கும் தேசிய பூங்கா. இதுவே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்தியாவுடைய ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் எதுன்னு கேட்பாங்க, கேபுல் லம்ஜோ நேஷனல் பார்க். ரைட்டா, ஸோ ஓகே, ஒரு 8 விஷயங்கள் பார்த்துட்டோம். தேசிய பூங்காக்கள், மலைகள், பழங்குடியினர்கள், ஃபெஸ்டிவல்ஸ், ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 விதமான விஷயம் பார்த்துட்டோம். அது 9வது விஷயம் என்ன அப்படின்னா ஜோனல் கவுன்சில். இதான் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மண்டல கவுன்சில்னு ஒன்று இருக்குங்க. ஜோனல் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று இருக்குது, அதுமாதிரி மண்டல கவுன்சில் ஒன்று இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு மண்டலம், தென்னிந்தியா, வட இந்தியா, கிழக்கிந்தியா, மேற்கிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இந்தியான்னு சொல்லிட்டு மொத்தம் 5 மண்டலமாக இந்தியாவை பிரிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து வடகிழக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எதுக்காக மண்டலமாக பிரிக்கிறாங்கன்னா இந்த ஒவ்வொரு மண்டலம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் மீட்டிங் போடுவாங்க. ரைட்டா, அதுக்காக தான் மண்டல கவுன்சில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆக்சுவலாக மண்டல கவுன்சில்ங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இங்கிலீஷில் இருக்கு, நான் தமிழில் சொல்கிறேன். மண்டல கவுன்சில்ங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு கேட்டிருப்பாங்க, தப்பு. ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட அமைப்பு. எந்த சட்டம் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1956 அமைச்சிருப்பாங்க. அதன் வகையில் தான் இந்தியாவில் ஒரு 14 மாநிலங்களை உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் 15வது மாநிலம், 16ஆம் மாநிலம் சொல்லிட்டு அந்தந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாநிலமாக உருவாயிருக்கும். ரைட்டா, நமக்கு தெரியும், படிச்சிருப்போம் பால்ட்டியில். யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், அதாவது ஒன்றியம் மற்றும் அந்த ஒன்றிய பிரதேசங்களில் படிச்சிருப்போம் அதை. அப்போ ஜோனல் கவுன்சில்ங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ரைட்டா, ஸோ இந்த அமைப்பு அப்பப்போ மீட்டிங் போடுவாங்க. ஸோ அதுதான் அட்வைசரி பாடி, இது ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா, ஸோ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி மீட்டிங்கில் அந்த மண்டலத்தோட வளர்ச்சிக்காக பேசுவாங்க. ரைட்டா, முடிவெடுப்பாங்க. இது இல்லாமல் நார்த் ஈஸ்ட் கவுன்சிலும் ஒன்று தனியாக இருக்குது. ஆக்சுவலாக ஜோனல் கவுன்சிலில் மொத்தம் 5 மண்டலங்கள் வரும். வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் சொல்லிட்டு 5 வரும். அது இல்லாமல் 6வது மண்டலம் வந்து வடகிழக்கு மண்டலம் இருக்கும். ஆனால் அந்த வடகிழக்கு மண்டலம் வந்து ஜோனல் கவுன்சில் கீழே கொண்டு வரல, இதுக்கு தனியாகவே ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா வடகிழக்கு இந்தியாங்கிறது முக்கியமான இடம். ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு இந்தியாவில் பிரச்சனை வந்துட்டே தாங்க இருக்கும். இந்த பாகிஸ்தான் எப்படி பிரச்சனை, பாகிஸ்தான் எப்படி இந்த காஷ்மீரை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு காஷ்மீரில் ஒரு பதற்றமான சூழ்நிலை எப்பவுமே இருக்கு. அதேமாதிரி சூழ்நிலை வடகிழக்கு இந்தியாலையும் இருக்குங்க. ஏன்னா அந்த வடகிழக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் தான் அதிகம். ஏன்னா அங்கிருந்து இந்தியா வரதுக்கு ஒரு சின்ன ஏரியா மூலமாக தான் வர முடியும். அதாவது மேற்கு வங்காளத்தில் ஒரு குட்டி ஏரியா இருக்கும். அந்த குட்டி ஏரியா வகையாக தான் வர முடியும். ரைட்டா, மேப்பில் காட்டுறேன், மேப் மேலே இருக்கும், மேப்பில் காட்டுறேன். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா வடகிழக்கு இந்தியா தனியாக இருக்கிற மாதிரியே தெரியும். புரியுதா? ப்ளஸ் வடகிழக்கு இந்தியாவோட கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே கொஞ்சம் நம்ம மெயின் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் மாறுபடும். லைட்டாக சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஈஸியாக சைனீஸோட ஊடுருவல்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. டக்குன்னு துப்பாக்கியை தூக்குறது, தனி நாடு கேட்குறது, தீவிரவாதத்தில் ஈடுபடுறது, அது மாதிரி ஈடுபடுவாங்க. ரைட்டா, அந்த வடகிழக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான், எப்போவுமே அப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். அதனால தான் அங்கே வந்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி படையை உருவாக்கியிருப்பாங்க. வடகிழக்கு இந்தியாவில் யாராவது பிரச்சனை பண்ணிங்கன்னா தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு மெயினான ஒரு செக்யூரிட்டி அதிகமாகக்கூடிய ஏரியா தான் வடகிழக்கு இந்தியா. அந்த வடகிழக்கு இந்தியா பற்றி தான் ஒரு படம் கூட எடுத்திருப்பார் மணிரத்னம், ஷாருக்கான் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். தில்சேன்னு நினைக்கிறேன், ஆமாம், தமிழில் உயிரேன்னு சொல்லுவாங்க. தக்க தைய தைய தையா தையா அப்படின்னு ஷாருக்கான் ஆடுவார்ல, அந்த படம் ஃபுல்லாகவே வடகிழக்கு இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருப்பார். ஆக்சுவலாக இந்தியா மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஜோனில் இருக்கும்.
இப்போ பம்பாய்ங்கிறது இந்து முஸ்லீம் அந்த பிரச்சனையை பற்றி, வடகிழக்கு இந்தியா பற்றினா இந்த இது, கன்னத்தில் முத்தமுட்டாயில் நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து பேசுவார் ஒரு படத்தில், ரைட்டா? அதான் இது. அப்போ நார்த் ஈஸ்ட் கவுன்சிலுங்கிறது வடகிழக்கு இந்தியாவை மேம்படுத்தக்கூடிய ஒரு கவுன்சில். அது பாருங்களேன், 1971 சட்டம் படி அதை அமைச்சிருக்காங்க வடகிழக்கு இந்தியா கவுன்சில். 2002 ஒரு வாட்டி சட்டத்திருத்தம் செஞ்சிருக்காங்க. இந்த கவுன்சில் இருந்து பாலிட்டியில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு உண்டு, ரைட்டா? 2002 ஒரு சட்டத்திருத்தம் செஞ்சிருப்பாங்க. ஸ்கீம்ஸ் ப்ராஜெக்ட்லாம் என்னெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் தான் வந்து மேற்பார்வை செய்யும், ரைட்டா? இந்த கவுன்சிலில் மொத்தம் 8 மாநிலங்கள் இருக்கு. இதுவும் கேட்பாங்க, மொத்தம் எத்தனை மாநிலங்கள்னா 8 மாநிலங்கள். அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா. சிக்கிமை சேர்த்துருங்க, மொத்தம் 8 மாநிலங்கள், ரைட்டா? ஆக்சுவலாக அந்த சிக்கிமை தவிர மீதி 7 வந்து 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னே சொல்லுவாங்க, ரைட்டா? சிஸ்டர் ஸ்டேட்ஸ். இங்கே பாருங்க, வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது ஜோனல் கவுன்சில் இருக்கக்கூடிய இடம் பாருங்க. இது நார்த்தன் கவுன்சில், இது சென்ட்ரல், இது வெஸ்டர்ன், இது சதர்ன், இது ஈஸ்டர்ன், இது நார்த் ஈஸ்டர்ன், ரைட்டா? ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நார்த்தன் ஜோனல் கவுன்சிலில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் ரீட் விட்டுருங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி ரீட் விட்டுருங்க. மேட்ச் ஃபாலோவிங்கில் கேட்க வாய்ப்பு உண்டு ஜோனல் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஆனால் வடகிழக்கு கவுன்சில் தனி, அதனால் இந்த பேராகிராஃபையும் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்ததில்ல மொத்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அடிப்படையில் கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்ம சூப்பர் பிரெயின் மெத்தடில் டாப் 500 பாயிண்ட்ஸோட கண்டினியூஷனில் பார்த்தாச்சு, ரைட்டா? இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அது என்னன்னா, மணிப்பூரில் 2 சமூகம் இருப்பாங்க. இது மணிப்பூரில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ரைட்டா? மணிப்பூர் இஷ்யூவே பெருசுது. டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க. அந்த 2 சமூகத்துக்கு இடையே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும், நிலத்தை வச்சு, லேண்டை வச்சு. அது என்னென்ன சமூகம் அப்படின்னா, குக்கி அண்ட் மெய்த்தி சமூகம்னு 2 சமூகம். குக்கி அண்ட் மெய்த்தி. இங்கே பாருங்க, மணிப்பூர்ஸ் எத்னிக்கல் ஃபால்ட்டினஸ். குக்கி மெய்த்தி டிவைட் அண்ட் ரீசன் அண்ட் ட்ரஸ்ட். அதாவது இதான் மணிப்பூர் அப்படின்னா, இந்த குக்கி சமூகம் மற்றும் மெய்த்தி சமூகம் இடையே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இங்கே பாருங்க, குக்கீஸ் அண்ட் நாகாஸ் பாயிண்ட் அவுட் த ட்ரைபல் ஏரியாஸ் ஆர் 90% ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது குக்கி மற்றும் மெய்த்தி பிரச்சனை எந்த மாநிலம்னு சொல்லிட்டு கேட்பாங்க எக்ஸாமில். மணிப்பூர்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? அவ்வளோதான், மெய்த்தீஸ் அண்ட் குக்கீஸ். இது வந்து இஷ்யூ போயிட்டே இருக்கு. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட ஒரு 10 டாப்பிக்கை நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அடிப்படையில் வடகிழக்கு இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த சூப்பர் பிரெயின் மெத்தடில் முடிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.